அக்னீஸ்வரன், செங்கோட்டையன் கோகுலேந்திரா அவர்களுடைய அதிருப்திங்கிறது வெறும் உட்கட்சிக்குள்ளே பேசப்பட்டிருந்தா மட்டும் பரவாயில்ல, வெளியில் இவங்க முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா பேசிய வீடியோக்கள் வெளியில் வருது. செங்கோட்டையன் வந்து பேசியது பத்திரிகையாளர்கள்ட்டையே சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது எல்லாம் ஒவ்வொரு முறையும் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் பொழுது அதிமுகவிலிருந்து இப்படியான ஒரு அதிருப்தி குரல்கள், அங்கே வந்து ஒரு நாம் வந்து இதை இப்படி செஞ்சுருக்கலாமேங்கிற குரல்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு தடவையும். ஈரோடு கிழக்கில் அதிமுக வாக்குகளே திமுகவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி 1.25 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து திமுக அதை கெயின் பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் அதிமுகவினுடைய அவையின் முன்னவர், தொடர்ந்து ஒரு 50 வருஷமாக ஜெயிச்சுட்டு வர்றவர், 10 முறை வெற்றி பெற்றவர், அவர் வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்ததற்கு பிறகும் இல்லை அது உட்கட்சி விவகாரம் அப்படின்லாம் நம்முடைய நக்கீரன் பிரகாஷ் சார் மாதிரி அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய அல்வா சாப்பிட்டது மாதிரி, இருட்டுக்கடை அல்வாவை விட பெரிய அல்வாவாக இது இருக்கும். ஆனால் இங்கே அவர் கேட்குறாரு, பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை, நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்க. இல்லை, நான் புறக்கணிக்கவில்லை அப்படிங்கிறார். இது அத்திக்கடவு அவிநாசி திட்ட விவசாயிகளினுடைய கூட்டமைப்பில் ஏற்படுத்தப்பட்ட அந்த கோயம்புத்தூரில் நடந்த அந்த பாராட்டு விழா. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவருக்கு விவசாயிகள் எடுத்த பாராட்டு விழா. இது ஒன்று. இருந்தாலும் அவருடைய கோரிக்கையும் அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சபாநாயகர் திரு டி ஜெயக்குமார் அதற்கு விளக்கம் கொடுத்துட்டார். இது ஒன்று. இங்கே அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு போயிருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை, போகலை. போன முறை பதிவான வாக்குகள் எவ்வளவு, இந்த முறை பதிவான வாக்குகள் எவ்வளவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன முறை மொத்த வாக்குகள் இந்த தடவை பதிவானது இடைத்தேர்தலில் 2,28,000 வாக்குகள். ஆனால் வாக்களித்தது 1,54,000 வாக்குகள். இதில் நாம் தமிழருக்கு அதிமுக வாக்குகள் போயிருக்கா? போகல. வாக்காளர்கள் எண்ணிக்கை நீங்க முதல்ல சொன்னது, அந்த முதல்ல மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை, அடுத்து பதிவான எண்ணிக்கை. இப்போ இந்த பதிவான வாக்குகள் எண்ணிக்கை போன முறை 86,000னா இந்த தடவை என்ன? இப்போ அது உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதிமுக வாக்குகள் அங்கு போயிருக்குதுன்னா பதிவாகாத வாக்குகள் 73,000 வாக்குகளே. பிறகு நோட்டாவுக்கு போன 6,000 வாக்குகள் சேர்க்கணும் இல்லை. ஆக ஏறத்தாழ 1 லட்சம் வாக்குகள் அதிமுக வாக்குகள் வாக்களிக்கவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது. 6,000 நோட்டாவுக்கு வாக்களித்த அந்த 6,000 பேர் தான் அதிமுகவினர்னு முடிவுக்கு வர்றீங்க. 73,000 பேர் வாக்களிக்கல, அதையும் சேர்க்க மாட்டீங்களா? அதை சேர்க்கணும் இல்ல. தேர்தலில் அதிமுக நிற்கவில்லை, 73,000 வாக்குகள் வாக்களிக்கவே வரவில்லை, 6,000 வாக்குகள் நோட்டா. அப்போ ஏறத்தாழ 1 லட்சம் பூத்துக்கு வராதவங்க எல்லாம் அதிமுக காரங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா நீங்க? நான் இப்படி சொல்றேனே, அதே மாதிரி முதுக்கு முன்னாடி முதல்ல திருமகன் ஈவேரன் நின்றாரே, 8,500 வாக்குகள் தான் வித்தியாசம் பெற்றாரு. அதுக்கு அடுத்து எவ்வளவு? 34,000 வாக்குகள் பெற்றாங்க. 25% வாக்குகள் போன தடவை வெற்றி பெற்றாங்கல்ல, வெற்றி பெறல, ஆனால் 25% வாக்குகள் அதிமுக. போன தடவை தேர்தல் பரப்புரை எப்படி இருந்தது? இந்த முறை தேர்தல் பரப்புரை இங்கிருந்து எந்த 2ஆம் கட்ட தலைவர்களும் போகல, யாருமே போகவே இல்லை. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே நிக்கல. நின்ற நாம் தமிழர் கட்சியும் டெபாசிட் வாங்கல. இதுல என்ன மாறுதட்டிகள் என்ன இருக்குது? சரி, திரு சந்திரகுமார் வெற்றி பெற்றதனால நீட்டு விலக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வரப்போதா, அல்லது ஆட்சி மாற்றம் வரப்போதா? என்னது நீங்களே மாறுதட்டிக்கிறீங்க ஒண்ணு. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவருக்கு என்னன்னா, ஏற்கனவே வாங்கினதுல பென்ஷனோட இது 2வது முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பெருமை வரும், அவ்வளவுதான். இதனால் ஆட்சி மாற்றம் ஒண்ணும் வராது. அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1.25 லட்சம் பேர் வாக்களித்தவர்களுக்கு வந்து இது தெரியாது. அவருக்கு பென்ஷன் வாங்குறதுக்காக மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு. சொல்லவே இல்லையே. இப்ப நீங்க சொன்னீங்க, அதனால பென்ஷன்ற வார்த்தை பயன்படுத்தவே இல்லை மேடம். நீங்க தான் சொல்றீங்க ஏற்கனவே ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் இது 2வது சட்டமன்ற உறுப்பினர் பெருமை தான் சொன்னேன். நீங்க சொன்ன அதை ஏற்கனவே
ஏற்கனவே வாங்குறதுக்கு இப்ப சேர்த்து இப்ப சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணீங்க. இரண்டாவது முறையாக அப்படித்தான் இருக்கும். அப்படி எல்லா தொகுதியிலையும் மக்கள் நினைச்சிட்டாங்க. இல்ல, மக்களுடைய மேண்டேட்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லா தொகுதியிலையும் 234 தொகுதியிலையும் அவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குறதா இதுக்குதான் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியாதுல்ல. எல்லாம் சேர்த்து நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார், அது வேறு விஷயம். ஆனா அப்ப தேமுதிக வெற்றி பெற்றாரு, அப்ப அதிமுக கூட்டணி, இப்ப திமுகவுல நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். இவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இது சுபிட்சம் அப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவர்களுடைய நோக்கம் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும்ல, இது தமிழ்நாட்டுக்கு நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இதனால ஒரு யூஸும் இல்லனா இதுக்கு எதுக்கு ஒரு தேர்தல் இல்ல அப்படிதானே. இல்ல மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். இல்ல நான் இத முடிச்சறேன், நீங்க அப்புறம் அதை சொல்லுங்க. அதாவது ஒரு இடைத்தேர்தல் நடக்கிறதுங்கிறதே யூஸ் இல்லாத ஒன்று அப்படின்னு பார்க்கிறாரா, இல்ல அப்படி அந்த கண்ணோட்டத்துல தான் அதிமுக புறக்கணிச்சுச்சா? அவங்க எந்த கண்ணோட்டத்துல புறக்கணிச்சாங்க அப்படின்றத விட அதிமுக வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு போயிருச்சு அப்படின்றத எப்படி தேர்தல் ஆணையமே சொல்லிச்சு அவங்களுக்கு? எப்படி இவங்களா கட்டமைக்கிறாங்க? அப்ப பேசிய பேச்சிலேயே ஒரு ஆதாரபூர்வம் இல்லாத போது வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கா? ஆமா, உயர்ந்திருக்குது. எத்தனை கட்சிகள் நின்றது? ஒரே ஒரு கட்சி தான் நின்றது. சரி, இப்படி நம்ம யோசிப்போமே. 2024 மக்களவையில பாஜக வாங்கிய வாக்குகள் ஏறத்தாழ 12,000 வாக்குகள், நாம் தமிழர் வாங்கிய வாக்குகள் 12,000 வாக்குகள். அப்ப இந்த ரெண்டு சேர்த்து 24,000 வாக்குகள். அததானே இப்ப நாம் தமிழர் எடுத்திருக்குது. மக்களவை தொகுதியை எப்படி நீங்க சட்டமன்ற தொகுதியோட ஒப்பிடுறீங்க? மக்களவைங்கிறது ஒரு மக்களவையில 6 சட்டமன்ற தொகுதி. நீங்க அப்ப 6 சட்டமன்ற தொகுதியை எப்படி ஒத்த சட்டமன்ற தொகுதியோட நீங்க பொருத்தி பாக்குறீங்க? 24,000 வாக்குகள் தானே இங்க வாங்கி இருக்காங்க. இல்ல, அத நமக்கு கால்குலேஷனுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்க முடியாதுல. ஒரு மக்களவையில 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும். ஆனா ஒரு சட்டமன்ற தொகுதியோட ஒப்பீட்டுல வாங்கியிருக்கிற இதையும் வாக்கையும் 6 சட்டமன்ற தொகுதி சேர்த்து ஒரு மக்களவை தொகுதியில வாங்கிய வாக்கை எப்படி ஒப்பிட முடியும்னு நான் கேட்கிறேன். ஈரோடு கிழக்குல சட்டமன்ற தொகுதியில் மட்டும்தான் இந்த கால்குலேஷன். 6 6 நீங்க ஈரோடு கிழக்க மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்களா? ஈரோடு கிழக்க மட்டும் தான் நான் சொல்றேன். 12,480. அப்போ இவைகள் எல்லாமே ஒரு திமுக என்பது ஆளுகிற கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது, அவ்வளவுதான். அந்த வெற்றியினால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா என்று கேட்டால் மக்கள் தான் முடிவு செய்வாங்க. இது ஒண்ணு. இதுல நம்ம சார் போகிற போது அதாவது ஒரு கருத்தை சொன்னார். எப்படின்னா விஜயும் அதிமுகவும் 117 நிக்க போகுது அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் ஆதாரபூர்வம் இல்லாத ஒரு செய்திகள். இவங்களா கற்பனை கதவு. இன்னொன்னு ஓடாத குதிரை அதிமுக அப்படின்ற சொல்லிட்டாங்க. சோர்சஸ் நீங்க வேணா எழுதிட்டு போலான்னு அவங்களே சொல்லிட்டாங்க, சொன்னாங்க. ஆனா அவங்க ஓடாத குதிரைன்னு சொல்லல, நெறியாளர் சொல்ல. நீங்க தானே சொன்னீங்க. அப்ப நீங்க ஓடுற குதிரை தானே, அலெக்சாண்டர்ல ஓடுன குதிரை, பூசி பாலிஸ் குதிரை தானே. தமிழ்நாட்டு நலன்களை எல்லாம் நீங்க என்ன தீர்த்து கொண்டு வந்துட்டீங்களா? எதுவுமே செய்யல. அவங்கள சொல்றீங்க, அவருடைய பார்வையை சொல்றதை எப்படி நீங்க ஆளுங்கட்சியோட அதைத்தான் திரு நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் சொன்னது. ஓடாத குதிரை என்று சொல்லுகிற போது எதை சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார், என்ன ஆதாரத்தோடு சொல்றார்? 10 தோல்வியை வச்சு சொல்றேன். யார் சொன்னது? 2021 யார் ஜெயிச்சா? திமுக தான் இங்க இருக்கக்கூடிய 75 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் போய் பண்ணாங்களா? 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்துல கூட வரலையே. 2011 அது கடைசியா 2021 ஆட்சிக்கு வர வரைக்கும் இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் அதை சுட்டி காண்பித்தார். 13 தேர்தல்ல திமுக தோல்வி அடைந்திருக்கிறது. அது சட்டமன்ற இடைத்தேர்தலா இருக்கட்டும், பொது தேர்தலா இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், 14 இருக்கட்டும், 16 இருக்கட்டும், 21 அதாவது தேர்தல்ல வெற்றி தோல்வி. நீங்களா ஒன்ன புனைய விட்டு அக்னிஷரன், அதாவது தேர்தல்ல வெற்றி தோல்வி பேச வேணாம். வெற்றி கட்சிக்காரங்க பேசலாம். அக்னிஷரன், வெற்றி தோல்விங்கிறது நம்ம யதார்த்தமா ஒவ்வொரு கட்சிக்கும் பொருந்தும். இங்க கட்சியின் தலைமை குறித்து ஒரு கேள்வி எழுப்பும் போது வரக்கூடிய வெற்றியும் தோல்வியும் தான் பேசுபொருளாவே ஆகுது. அந்த இடத்துல இருந்து தானே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. 2021 சட்டமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டின் 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக காரங்க தான் வந்தாங்க. அதிமுக காரங்களே அதுல திருப்தி பட்டுக்க மாட்டாங்க. அதிமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு திருப்தி படுமா? இல்ல நாங்க எதிர்க்கட்சிக்கு ஒரு 75 தொகுதி வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு திருப்தி பட்டுக்குமா? பிறகு நீங்க திரும்பவும் இந்த எண்ணிக்கையோடு வந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு பெருமைதான். ஆனால் வெளியிருந்து பார்க்கிறவங்களுக்கு அது சிறுமியா தெரியலாம். ஆனால் திமுக காரங்களுக்கோ மற்ற கட்சிக்கே தெரியலாம். ஆனால் என் பார்வை அப்படி கிடையாது. நான் கேட்கிறேன், என்றைக்காவது 2 முறை
திமுக ஆட்சி எடுத்துக்கு இது வந்திருக்குதா? அடுத்து வந்து ஒரு பெரிய மெகா கூட்டணி அமைக்க போறோம்னு சொல்லக்கூடிய நேரத்துல உள்ள இருந்து இந்த மாதிரியான குரல்கள் வருது அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு தலைமைக்கு திரும்ப திரும்ப நெருக்கடியா இருக்காதா? இது அவரை தலைமைக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே நெருக்கடியே இருங்க, ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இது இருப்பாங்க. அப்ப தலைமைக்கு நெருக்கடியே இல்ல. இதை தலைமையெல்லாம் ஈஸியா எடுத்துட்டு போய் எப்படி தெரியுங்களா, இதுதான் ஜனநாயக கட்சி, இங்கதான் பேசுவாங்க, இப்படித்தான் பேசுவாங்க. திமுக மாதிரி யாரை எப்படிப்பட்டவர்களை திரும்ப திரும்ப கொண்டு வந்தாலும் தலைமை அங்க இருந்தாலும் யாரும் பேசவே மாட்டாங்க. இதுதான் ஜனநாயக கட்சி. இப்படி பேசுறது வரவேற்கத்தக்கது. அதிமுகவுடைய கடந்த கால வரலாறு தெரியும் தானே உங்களுக்கும்? தெரியும். ஜெயலலிதா தலைவியா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் யாராவது பேச முடியுமா? நான் கேட்கிறேன், கலைஞர் அவர்கள் இருக்கிற போது நீட்டு விளக்கு நான் கொண்டு வரோம்னு சொல்லி என்னைக்காவது சொல்லிட்டு செய்யாம இருப்பாரா? அப்படி வேலை செய்ய முடியாத கலைஞர் சொல்லியிருப்பாரா? கலைஞரும் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒன்றா? அது மாதிரி தான் ஜெயலலிதா அவர்கள் எடப்பாடி ஒன்றா என்று கேட்டால் இல்லை. ஆனால் அங்கு கிளைக்கழகத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார்ல பொதுச் செயலாளரா, திமுகவில் சாத்தியமா? ஈரோடு கிழக்குல ஏன் காங்கிரசுக்கு கொடுக்கல? அப்ப காங்கிரஸ் அடிமை அவங்க கட்சியா? இல்ல அவங்களே அதை வந்து சொல்லவே இல்லை. நீங்க ஏன் இப்ப அடிமை கட்சியான்னு ஒரு கேள்வியை ஏன் கொடுக்கல? கோகுல இந்திராவுடைய குரல் நான் வந்து அவ்வளோ டீசெண்டா அவங்க அதை சொல்லியிருப்பாங்க. நான் வந்து இந்த கட்சிக்கு ஒபே பண்ணாத இடங்களே கிடையாது, ஒரு இடம் கூட கிடையாது. நீங்க அதை ஜனநாயக பேச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ வருத்தப்பட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன் அவங்களும் சொன்னது, ஏன் என்னைய ஃப்ளக்ஸில் ஒரு போட்டோ கூட வைக்கக்கூடாது, ஒரு முன்னாள் அமைச்சர் இரண்டாம் கட்டமா இருக்கிற அவங்க வளர்மதி மேடமும் கோகுல இந்திரா மேடம் இவங்க 2 பேரும் தான் இப்போதைக்கு இருக்கிற பெண் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்னு அதை கடந்து போறீங்க. நீங்க ஜனநாயக கட்சி விமர்சிக்கத்தான் செய்வார்கள். விமர்சனங்கிறது வேற. அவங்க இவ்வளவு ஓப்பனா சொல்றாங்க, நீங்க என்னைய கொண்டு போய் நான் மத்திய சென்னையில இருக்கேன், என்னைய தென் சென்னைக்கு பொறுப்பாளரா போட்டீங்க, தென் சென்னைக்கு பொறுப்பாளரா போட்டப்ப கூட இந்த கட்சி கட்டுப்பாடை மீறி நான் ஒண்ணுமே செய்யல, நான் வந்து அதுக்கு தான் உண்மையா உழைச்சேன் அப்படின்னு தன்னுடைய முழு வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் கொட்டுறாங்க. அவங்க எந்த காலகட்டத்தில இந்த கட்சியில இருக்கிறாங்க, அவங்க என்னென்ன பொசிஷன்ல இருந்திருக்கிறாங்க. நம்ம ஜஸ்ட் லைக் தட்னு அக்னீஸ்வரன் ஒற்றை வார்த்தையில அதை கடந்து போறீங்க. இதே இன்னொரு ஒருத்தர் சொல்லி இருந்தாலும் முன்னாள் அமைச்சர் இப்படிதான் கடந்து போவீங்களா நீங்க? திமுக ஒருத்தர் பேச முடியுமா? பேசினா வச்சிருப்பீங்களா? பேசினா நம்ம அதை இங்க பேசதான் போறோம். அதே மாதிரி இதே 7 மணிக்கு இங்க உட்கார்ந்து பேசதான் செய்வோம். பேசினால் அவங்க பேச மாட்டாங்க. இல்ல நீங்க ஹேஷியத்தின் அடிப்படையில ஒரு பதில் அதே மாதிரி தான் சொல்றீங்க. ஹேஷியத்தின் அடிப்படையில தான் நீங்க சொல்றீங்க. எது ஹேஷியத்தின் அடிப்படையில? அப்ப கோகுல இந்திரா பேசுனது வந்து ஹேஷியத்தின் அடிப்படையிலயா? அந்த வீடியோ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்த வீடியோன்னு சொல்ல வரீங்களா? அதாவது அவங்க தமது கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, அது தலைமை உற்று நோக்கும், அதுல மாற்றம் வரணுமா சரி செய்யக்கூடியது தலைமை உள்கட்சி விவகாரம். இதுல நாம அதை எடுத்துக்கிட்டு இது பண்ணி அவங்க வெளியில வந்து சொன்னாங்களா? இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாங்க. அது உள் அரங்கல உள்கட்சியில அதுக்கு தான் இந்த கேள்வி வரும்னு தான் நான் முதல்லயே ஒரு வார்த்தையை சொன்னேன். அந்த வீடியோ திட்டமிட்டு வெளியில வருது, புரியுதுங்களா? அந்த வீடியோ ஏன் அப்ப வரணும்? உட்கட்சி பிரச்சனை தானே, அது உட்கட்சிக்குள்ள தானே பேசிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ ஏன் சமூக வலைதளங்கள்ல அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் கிடைக்குது? அப்ப அது பேசுபொருள் ஆகும் தானே. எது நடந்தாலும் வெளிய வராம பாத்துக்கிற வேண்டியது. திமுக மாதிரி வெளிய வராம பாத்துக்குங்க அப்படின்றது இது ஒரு அட்வைஸா தான் நம்ம எடுத்துக்க முடியும். அவ்வளவுதான். அது அட்வைஸ், இது கடந்து போற விஷயம் அப்படிங்கறத தாண்டி அவர்களுடைய பார்வையை தலைமை ஏற்றுக்கொள்ளும். ஆனா இதே ஆளுகிற கட்சியில அது நடக்குமா? இல்ல நடக்கிறத பத்தி கேள்வி கேட்டா நீங்க நடக்குமா, அது ஹேஷியமா, நாங்க நடந்ததை வச்சு கேள்வி எழுப்பினா நீங்க நான் ஹேஷியமா கேள்வி கேட்கறேங்கிறீங்க. ஆனா உங்களுடைய பதில் ஹேஷியமான பதிலா தானே இருக்கு. இனிமேலுக்கு இப்படி நடந்துச்சுன்னா நீங்க பேசுவீங்களானா? இந்த இடத்துல உட்காந்து திமுகக்குள்ள ஒரு பிரச்சனைனாலும் பேசதான் செய்வோம். அப்படி பேசினால் அன்னைக்கு என்னை கூப்பிடுங்க, நானும் வந்து பேசுகிறேன். இல்ல அது இல்ல இதுக்கான பதில். நீங்க வந்து இப்ப ஈரோடு இடைத்தேர்தலை கேட்டா அது வந்து அதிமுக வாக்கே இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அங்க வாக்களிச்சவங்க அவங்க வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுத்தது யூஸ்லெஸ்ங்கிறீங்க. அது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா? இன்னும் ஓராண்டு இருக்கிறது ஒரு சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய ஆட்சி மாற்றமோ பயனோ நடக்க போவதில்லை. ஒவ்வொரு இடைத்தேர்தலும் ஆட்சி மாற்றத்துக்கான இடைத்தேர்தல் இல்லன்னு தெரிஞ்சுதான் மக்கள் வந்து கியூல நின்னு வெயில்ல நின்னு வாக்களிக்கிறாங்க. சரி, கரெக்ட், வரும். அதுக்காக நிக்கல, அதனால தொடர்ந்து தோல்வினா 13 தோல்வி கூட்டணி அமைக்கிறதுதான் நினைக்கிற அதிமுக தேர்தல்ல நின்னு பார்த்திருக்காங்கல்ல. ஏன் போய் நீங்க நடத்த மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க? இல்ல ஒரு மெகா கூட்டணி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது அதிமுகங்கிற ஒரு கட்சி, இன்றைய முதலமைச்சர், அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி ரேஸ்ல இருந்திருக்கலாம். அடுத்து இன்னும் ஓராண்டுல தேர்தலுக்கு கூட்டணி கட்டமைக்கிறதுக்கு பயனா இருக்கும்ல. இருக்கட்டும். அதே நீங்க 2012 ஏன் புதுக்கோட்டையில நின்று ஏன் நிக்கல? முதுபெரும் தலைவர் கலைஞர் கருணாநிதி ஏன் நிக்கலன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில்? அவங்க பல தேர்தல்ல நிக்கல, அதல்ல அதுக்கு பதில். அவங்க கிட்ட அந்த கேள்வியை தான் அன்னைக்கு கேட்டிருப்போம். 13ல தொடர்ந்து 2 முறை 13ல கூட்டுறவு சங்க தேர்தல் ஏன் நிக்கல? அன்னைக்கு கேட்டா நாங்க எலெக்ஷன் கமிஷன் மேல நம்பிக்கை இல்லைன்னாங்க. அது மாதிரி தான் இது ஒரு கட்சி, அவங்க ஒரு வியூகத்தை எடுத்திருக்கலாம். ஆனா
தேர்தலில் 2026 அவர்கள் மிகப்பெரிய பலத்தோடு கட்சியை எதிர்கொள்வாங்க. 2026 பலத்தோடு எதிர்கொள்ள கோகுல இந்திரா சொன்ன வார்த்தை, கேசியம்ல அவங்க சொன்ன வார்த்தை, எனக்கு சீட் அவங்க தான் கொடுக்க போறாங்க, நான் சீட்டுக்காகலாம் இங்க பேசல, ஆனால் கட்சிக்காக தான் பேசுறேன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கல்ல அவங்க. அப்ப இங்க ஒவ்வொருத்தவங்களும் 26 கணக்குல வச்சுதான் பேசுறாங்க அப்படின்னா கட்சிக்காக பேசுறேன்னு அவங்க சொல்றாங்க. நான் இப்படி சொல்றேன்னே, அவையினுடைய முன்னவர் எப்படி அதிமுகவில் திரு செங்கோட்டையனோ அது மாதிரி திமுகவில் அவையினுடைய முன்னவர் திரு துரைமுருகன் துணை முதலமைச்சர் உங்க துணை முதலமைச்சர் பதவி உங்களுக்கு தருவாங்களான்ட்டு எனக்கு கூட கொடுத்தா கூட வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. நீங்க கொடுத்தீங்களா? கேட்போமா? யாராவது கேட்டோமா? ஒரு உள்கட்சி விவகாரம், அதை பெருசா எடுத்துக்கிற அவர் வந்து வெளிப்படையா பிரச்சனையா சொல்லி இருந்தா அது பிரச்சனையாக பேசு பொருளாயிருக்கும். திமுகவுல பேசுனா அது பிரச்சனையா இல்ல, அதிமுகவுல பேசுனா அது பிரச்சனை. அதுதான் இப்ப நாட்டுல இல்ல. உங்க கம்பேரிசன் ரொம்ப தப்பான கம்பேரிசனா இருக்குது. நான் அந்த மீனிங்ல கேள்வி அவை முன்னவருக்கு தர மாட்டீங்க. அந்த இடத்துல இருந்தே நான் அந்த கேள்வியை உங்ககிட்ட வைக்கல. இன்னைக்கு கோகுல இந்திரா பேசியதை ஒரு பெரிய பூதாகரமா எடுத்தா இல்ல இது பூதாகரமாக்கல, அவங்க பேசினதன் அடிப்படையில தான் அந்த கேள்வியவே கட்டமைக்கிறாங்க. அப்ப செங்கோட்டையன் அழைக்கல, செங்கோட்டையன் சொன்ன விமர்சனங்கள்ல கொடுத்தா கூட நான் வாங்கிக்கிறேன்னாரு. இல்ல, செங்கோட்டையன் வைத்த விமர்சனங்கள்ல அவர் கேட்கலையே. எப்படி கேட்பாங்க? அவரு நீங்களா கொடுக்கணுங்க, அதெல்லாம் கேட்பாங்களா? எனக்கு கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லி, அது சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பேசிக்கிறார் சார், நீங்க ஏன் சார் போடுறீங்க? அவர் பேசுவார் சார். ஆகையினால இங்க இல்ல அக்னிஷரன், நீங்க நான் கேட்டதுக்கு ஹேஷியம்னு சொல்லி என்ன சொன்னீங்க? இப்ப அவர் அதுக்கு ஒரு கருத்தை முன் வச்சாருன்னா அது அவங்க பேசிப்பாங்கன்னா அப்ப எல்லாரையும் அப்படி ஃப்ரேம் பண்ணீங்கன்னா எப்படி? இல்ல, அது அவருடைய கருத்தை அவர் கேள்வியா இருக்கலாம், என்னுடைய கருத்தை நான் கேள்வியா எழுப்புவேன். இவங்க வந்து அங்கு நடந்தால் எல்லாம் சரிவர நடக்கிறது, ஆனால் அதிமுக அப்படி யாரு சொன்னா? அப்படி யாரு சொன்னான்ற ஒரு பார்வை, அப்படி யாரு சொன்னா? நீங்க தான் இப்ப என்ன வந்து நீங்க கேள்விக்குள்ளாக்குறீங்க. நான் அப்படி சொன்னா அங்க அந்த மாதிரி குரல்கள் எழுந்தா இங்க உட்கார்ந்து பேசுவோம்னு தான் சொன்னேனே தவிர அங்க நடந்தா சரின்னு நான் இந்த இடத்துல சொல்லவே இல்ல. அதுக்கும் பதில் சொல்லிட்டேனே. அதுக்கும் துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பீங்களா கேட்டா எனக்கு கொடுத்தா கூட வாங்கிக்கிறேன், எனக்கு ஆசைதான்னாரு. அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்குமா திமுக? அந்த கேள்வி யாராவது கேட்கிறோமா? பேசுவோம்.